Welcome to Arts Achievers 12th Public Exam. ஸோ தமிழ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் தென் அணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸில் வந்து என்னென்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 60 to 70 மார்க் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ நார்மலாக ஒரு 50-60 அப்படிங்கிற ரேஞ்சில் எடுத்தால் தான் நம்மளோட மார்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால 60 to 70 ரேஞ்ச் ஈஸியா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்க ஆல்ரெடி நிறைய வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய படிக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த நிறைய படிச்சதை நீங்க 3 ஹார்ஸ்ல எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படிங்கறது முக்கியம். ஸோ அந்த 3 ஹார்ஸ்ல தமிழ் எக்ஸாமுக்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் எந்தெந்த சாப்டர் இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டுக்கான வீடியோஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. எக்கனாமிக்ஸ் இன்சைட் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு எடுத்துட்டோம்னா யூனிட் வைஸ் 137 உரைநடை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 137ல இருந்து உரைநடை உங்களுக்கு கண்டிப்பா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் செய்யுள் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா துணைப்பாடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1, 2, 3, 4. ஸோ இதுல வந்து திருக்குறளும் நீங்க இன்க்ளூட் பண்ணி படிச்சிருக்கணும். திருக்குறள நெடுவினாவும் வரும் அண்ட் தென் அணியும் வரும். அணி வந்து 4 மார்க்குக்கு இருக்கு. ஸோ அணியில வந்து பாத்தீங்கன்னா நிரல் நிறை அணி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உவமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தொழில் உவமை அணி, இந்த மாதிரி 4 அணி இருக்கு. இந்த 4 அணி நல்லாவே பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குறள் கொடுத்திருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அணியோட பொருளும் அதுக்கப்புறம் வந்து அந்த குறள்ல என்ன பொருள் தருதும் அப்படிங்கறதும் வந்து நீங்க செப்பரேட் பண்ணி பிரிச்சு எழுதணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம பிரிச்சு எழுதுறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் வந்து நமக்கு மார்க் அப்படிங்கிறது இருக்கு. கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிறுவினா குருவினால படிச்ச கண்டென்ட் கொஞ்சமாச்சு நெடுவினால வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னு எந்த கொஸ்டின்ஸுமே விட்டுறாதீங்க. இப்ப குடும்பம் லெசன் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல நீங்க நம்ம ரியலா பார்க்கக்கூடியதா தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தந்தை வழி தாய் வழி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெட்டிங் படிச்சுட்டு நீங்க அந்த கான்செப்ட உள்ள பேஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் பிழை இல்லாம எழுதுங்க. ஸோ அந்த எந்த இடத்துல எல்லாம் வந்து பிரிச்சு எழுதணுமோ அதெல்லாம் கரெக்டா பிரிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அணி, புணர்ச்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா அந்த கவிதை இது பண்றது இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 1 மார்க், புக் பேக் 1 மார்க் தான் வரும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12th தமிழ் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம இது வரைக்கும் வச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரியான ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு காலையில எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் பேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் இதை பேஸ் பண்ணி படிச்சீங்கன்னா போதும். உரைநடை வந்து 1, 3, 7ல இருந்து கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ செய்யல பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ல கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அணி அது போக எக்ஸ்ட்ரா வந்து திருக்குறள்ல இருந்தும் இருக்கலாம், இல்ல இன்சைடாவும் இருக்கலாம். அதுல வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்சைடா இருக்கு. ஸோ அதனால அது மட்டும்தான் இன்சைட், மீதியெல்லாம் உங்களுக்கு புக் பேக்ல திருக்குறள் இருக்கிறது கொஞ்சம் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதையெல்லாம் பேசிக்கா வந்து மார்க் ரெடியூஸ் ஆகாம பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா மார்க் ரைஸ் ஆயிரும். எல்லாமே ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு மார்க் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மார்க் வந்து டவுன் ஆயிரும். ஸோ சின்ன சின்ன மார்க் ஒரு மார்க்ல எப்படி வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கான வீடியோஸ் அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டே இருப்போம். ஸோ அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.